வணக்கம் குழந்தைங்களே. இன்றைக்கி என்ன கதை பார்க்கலாம்? ஒரு துறவியை பற்றின கதை. ஒரு ஊரில் ஒரு துறவி இருந்தாராம். அந்த துறவி யார்கிட்டாவது என்னாவது வேணும்னா பிக்ஷை வாங்கி சாப்பிடுவார்ல. துறவிக்கு அப்படி தானே, பிக்ஷை வாங்கி சாப்பிட்டுட்டு கடவுள் கொடுத்தார், கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்வாராம்மா. ஒரு நாள் ஒரு சீடன் மாதிரி ஒருத்தர் அவர் நான் உங்ககிட்ட சீடனாக சேர்ந்துக்கிட்டா அப்படின்னு கேட்டாராம்மா. சரிப்பா, அதனால என்ன, சேர்ந்துக்கோ, நான் போகிற இடத்துல யார் ஏனாவது கொடுத்தா உனக்கும் தருவாங்களே, நீயும் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னானாம்மா. அப்போது எங்கே போனாலும் இவர் கடவுள் கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறதும், இந்த சீடன் அவங்கக்கிட்டேயே யார்கிட்ட வாங்குறாரோ நீங்கள் கொடுத்தீங்க உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறதும் வாடிக்கையாக இருந்ததாம்மா. ஒரு நாள் அரண்மனைக்கு போனாங்களாம்மா. அரண்மனைக்கு போனோம், ராஜா கிட்ட பிக்ஷை கேட்டாங்களாம்மா. ராஜா ஏதோ அவங்களுக்கு கொஞ்சம் அரிசி பருப்பு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்தாராம்மா. கொடுத்துனதுன்னா வாங்கிட்டு துறவி இருந்துட்டு எல்லாம் கடவுள் கொடுத்தார், இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொன்னாராம்மா. இந்த சீடன் இருந்துட்டு அரசர் கொடுத்தார், அரசனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லவும் ராஜாவுக்கு இந்த சீடன் ரொம்ப பிடிச்சிருச்சாமா. அப்போது துறவி மட்டும் இப்படி சொல்ல மாட்டேங்கிறார் பாரு, இவருக்கு ஒரு பாடம் போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளும் வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அன்னிங்க இனிமேல் அரண்மனைக்கு அடுத்த நாளும் தினம் வாங்க, அடுத்த நாளும் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாராம்மா. அடுத்த நாள் என்ன பண்ணார், ஒரு சின்ன பணம் மூட்டையை ஒரு பக்கம் ஒரு பூங்கால போட்டு வச்சுட்டாராம்மா. போட்டு வச்சுட்டு இவங்க வந்தோடனே அந்த சீடனை முதல்ல நீ போப்பா, நீ முன்னாடி போ அந்த பூங்காக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புனாராம்மா. சீடனும் பூங்காக்கு போனாராம்மா. முதல்ல போய் அவர் எதுக்குடா ராஜா இந்த பூங்காக்கு நம்மளை வர சொல்லியிருக்காரு அப்படின்னு புரியாமல் பூங்காவில் இருக்க இயற்கை காட்சிகள், அந்த மரம், செடி, கொடிகள், பறவைகள், பூக்கள் இதையெல்லாம் ரசித்து பார்த்துட்டே போயிட்டுருக்கும்போது அவருக்கு இந்த பணம் முடிச்சிருக்கிறது தெரியல, அவர் கண்டே படலை. ஆனால் அதே சமயம் ரெண்டாவது துறவியை போக சொல்லியிருக்காரு. துறவி போகும்போது அவருக்கு இந்த பணம் முடிச்சு கண்ணில் பட்டுருச்சு, பணம் முடிச்சா எடுத்துக்கிட்டார். அப்புறம் ராஜா கிட்டே போனாங்க ரெண்டு பேரும். இப்போ ராஜா கேட்டாராம்மா, என்ன பார்த்து பூங்காவுக்கு போனீங்களே, என்ன கிடச்சது பூங்கால அப்படிங்கவும், ராஜா நான் மரம், செடி, கொடிகள் எல்லாம் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தது, ரம்யமாக இருந்தது அப்படின்னு சொன்னோம்மா சீடன். அப்போது இப்போ துறவி இருந்துட்டு, ராஜா எனக்கு இந்த பணம் முடிச்சு கிடச்சது அப்படின்னாராம்மா. அப்போது ராஜா ஏமாத்தமாயிருச்சாம்மா. சரி, இருந்தாலும் இன்னொரு சான்ஸும் எடுத்துக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் நாளைக்கும் வாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு அனுப்பிச்சுட்டாராம்மா. அடுத்த நாள் வரும்போது என்ன பண்ணாராம்மா, ஒரு பெரிய பூசணிக்காயில் ஒரு ஓட்டை போட்டு அதுக்குள்ளே காயின் பொற்காசுகளை போட்டு வச்சுட்டாராம்மா ராஜா. அதை அந்த சீடனுக்கு மட்டும் கொடுத்தாராம்மா, துறவிக்கு ஒன்றுமே கொடுக்கலையாம்மா. அன்னைக்கு வெறுங்கையோடவே அனுப்பிச்சிட்டாரு. இதை கொண்டு வந்த சீடன் என்ன பண்ணானாம்மா, இவ்வளோ பெரிய பூசணிக்காய் நம்ம வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கடைக்காரங்கிட்ட போய், ஒரு வண்டியிலலாம் காய்கறி வச்சுட்டு விற்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போய், இந்தப்பா இந்த பூசணிக்காய்க்கு ஏதோ ஒரு விலை போட்டுக்கோ, எடுத்துக்கோ, இது நான் இத்தனை பெரிய பூசணிக்காயை நான் வச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்கவும் அதை அவன் வாங்கிட்டு ஒரு 3 வெள்ளி காசு கொடுத்தானாம்மா. அடுத்த நாள் அரண்மனைக்கு வந்தாங்களாம்மா ரெண்டு பேரும். ராஜா கேட்டாராம்மா, ஏப்பா உனக்கு என்ன கிடச்சிது அப்படின்னு சீடனை பார்த்து கேட்கவும், சீடன் இதை நான் ஒரு காய்கறி கடையில் விற்றுட்டேங்க, அவர் எனக்கு ஒரு 3 வெள்ளி காசு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னானாம்மா சீடன். அப்போது துறவியை பார்த்து கேட்டாராம்மா, துறவி உங்களுக்கு என்ன கிடச்சிது அப்படின்னு. அந்த வண்டிக்காரர் எனக்கு அந்த பூசணிக்காயை என்கிட்ட கொடுத்துட்டாரு, இந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்கன்னு அந்த பூசணிக்காயை எனக்கு கொடுத்துட்டாரு, நான் அதை வெட்டி பார்த்தேன், இதில் பொன்காசு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாராம்மா. அப்போது அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிருக்கு ராஜாவுக்கு, யாருக்கு எது கொடுத்தாலும் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு தான் அது போய் சேரும். எவ்வளோ தான் நம்ம முயற்சி பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கணும்னு வாச்சிருக்கோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற கருத்து அதுக்கப்புறம் தான் ராஜாவுக்கு புரிஞ்சுதான். கதை பிடிச்சிருந்ததா? மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம் குழந்தைங்களே.